கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் பார்த்திங்கன்னா மிகுந்த கிருபையை அளிக்கிறார். யாருக்குன்னா, அவர் இடத்துல தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு. இந்த நாளில் கூட நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஸோ நம்ம பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்கணும்னா நம்ம குழந்தைகளை போல நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தணும். 3வது வசனம் இப்படியா சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம குழந்தைகளை போல நம்ம மாறலைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் கூட பிரவேசிக்க முடியாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இந்த நாளில் கூட நம்ம குழந்தைகளை போல நம்ம மாறத்துக்கு நம்ம பிரயாசப்படுவோம். அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் சில குணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஒரு கள்ளம் கபடற்ற இருதயத்தோடு இருப்பாங்க. ஆண்டவர் இந்த நாளில் கூட அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம ஒரு நல்ல ஒரு கள்ளம் கபடற்ற ஒரு இன்னசென்ட்டான பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இன்னொன்று, குழந்தைகிட்ட பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. அதாவது அப்பா அம்மாவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அம்மா நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க, நம்மளோட தேவைகளை எல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல விசுவாசமாக ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்கணும், டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதே போல் குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவற்ற ஒரு அன்பு இருக்கும் அப்பா அம்மா கிட்ட. அவங்க எவ்வளவு தான் அப்பா அம்மா திட்டினாலும் அடுத்த நிமிஷம் அப்பா அம்மான்னு சொல்லி பாசத்தோடு வருவாங்க. ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது கூட அவங்களுக்கு ஏதாவது தவறாக ஏதாவது சொல்லியிருந்தாலோ இல்லை சண்டை போட்டிருந்தாலோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்கள மறந்துட்டு மன்னிச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளையாடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் யாராவது நமக்கு தவறாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், குடும்பத்தில் யாராவது தவறாக பேசியிருக்கலாம், நம்மளை தவறாக நடத்தியிருக்கலாம். குழந்தைகளை போல் அவங்கள நம்ம மன்னிப்போம், தேவனுடைய அன்புனால் அவங்கள நேசிப்போம். அது அவங்கள மாற்றுறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய அப்பாவோட இருதயத்தையும் சந்தோஷப்படுத்தும், நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்படி தான் ஆண்டவருக்குள்ளார நம்ம தாழ்மையாக வாழலாம். அந்த தாழ்மையாக வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்துக்கணும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிச்சிருக்குன்னு நான் விசுவசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.